friends. நாம இன்னைக்கு வீடியோல என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் फ्रेंड्स. இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி இஞ்சி, பூண்டு, மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா மல்லி, புதினா அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதே மாதிரி தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 லெமன் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 200 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி, 3 தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஜாரில் 2 மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் வந்து புதினா, மல்லி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட அரைக்க போகிறேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி கரம் மசாலா வந்து நான் இதெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கிறேன். அதனால இது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். லைட்டாக பொரியட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகணும், அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மூணு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைய வேக விடுங்க. இது கொஞ்ச நேரம் மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா தான் இந்த பிரியாணியோட ஹீரோ. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா வந்து நான் வீட்டிலேயே பண்ணது தாங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த கரம் மசாலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. நான் அதை வந்து இந்த லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ 100 கிராம் அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 200 மில்லி தண்ணி வைக்கணும். நான் 200 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன், அப்போ 400 மில்லி தண்ணி. வந்து நல்லா கொதிக்கட்டும். அடுத்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அடுத்து நம்ம தம் போட்டுடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். தீயை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டி வச்சிடாதீங்க. தோசைக்கல்லை வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். நல்லா சீல் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து தம்மில் இருந்தால் போதும். நம்ம மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயாச்சு. நாங்கள் போய் ஜாலியாக சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு